என்ன வந்து ஈஸ் ஆஃப் லிவிங் இஷ்யூஸை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பேசுறது இல்ல. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஈஸ் ஆஃப் லிவிங் இஷ்யூஸை யாராவது பேசுனாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. அத கேப்சர் கேன் பண்ணணும். யூ எக்ஸ்பிளைன்? ஈஸா லிவிங்னா என்ன? ஒரு வீடு வாங்குறது எவ்வளோ கஷ்டம்? அந்த ப்ராசஸ்ல அவனுக்கு வந்து ஃபைனான்ஸ் கிடைக்குதா? அந்த லேண்ட் டாக்குமெண்டேஷன் ஈஸியா இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன்ல போனா அவனுக்கு ஹாரஸ் ஆவலையா? ஸ்கூல் அட்மிஷன் ஈஸியா கிடைக்குதா? ஆஸ்பத்திரிக்கு போனாக்கா வந்து ட்ரீட்மெண்ட் நல்லா குடுக்குறாங்களா? அப்புறம் வந்து இந்த கோர்ட் ப்ராசஸ்ல போனாங்கனாக்கா அவங்க அழுக இது மாரி டே டு டே ப்ராப்ளம்ஸ். எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாங்குனா கிளீனா கிடைக்குதா? பைப்ப தொறந்தா நல்ல தண்ணி வருதா? ம். தெரு சுத்தமா இருக்கா? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நல்லா போதா? இந்த மாரி ஈஸ் ஆஃப் லிவிங் இஷ்யூஸ பத்தி பேசுறதே இல்ல. ஒரு சும்மா நாங்க சப்சிடி குடுக்குறோம், அது குடுக்குறோம்னு சொல்றாங்க ஒழிய, ஒரு சப்ஸ்டான்டிவ் ஈஸ் ஆஃப் லிவிங் சொல்யூஷன்ஸ யாரும் பேசுறதே இல்ல. எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல வந்து ஃபாஸ்டஸ்ட் அர்பனைசிங் ஸ்டேட் இன் இந்தியா. இதுல வந்து எல்லாருமே நகர்ப்புறத்துக்கு நெறைய வந்துட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா வேர் தேர் ஆர் மோர் சர்விஸ் ஜாப்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் தென் அக்ரிகல்ச்சர் ஜாப்ஸ். இன்னும் வந்து தமிழ்நாட வந்து ஒரு விவசாய மாநிலம் சொல்றதே தப்பு. வி ஆர் நாட் அக்ரிகல்ச்சர் மோர் ஸ்டேட். தென் 50% ஆமா, மோர் தென் 50% இன் அதர் அர்பனைஸ். செக்டர்ஸ். நம்மளும் நகர்ப்புறத்துக்கு நெறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க யார பார்த்தீங்கனாலும் கிராமத்துல இருந்திருப்பாங்க, நகர்ப்புறத்துக்கு வந்துட்டாங்க வேலைக்கு. ஆனா அவன் எங்க வாடகை இருக்கான்? எவ்வளோ வாடகை குடுக்குறாங்கன்னு கேட்கறது இல்ல. அவங்க அந்த இருக்கிற வீட்ல வந்து அவங்களுக்கு வந்து ரன்னிங் வாட்டர் இருக்கான்னு பார்க்கறது இல்ல. அவங்க வீடு வந்து ஓகே. டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ தூரத்துலேருந்து வேலைக்கு வராங்கன்னு பார்க்கறதில்ல. நீங்க எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும், எல்லாரும் 1 1/2 மணி நேரம் டெய்லி டிராவல் பண்றான். 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வரான். அந்த டிராவலிங் கண்டிஷன் நல்லா இருக்கான்னு பார்க்கறதில்ல. ஆ அதில பொல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதில்ல. அவங்க வந்து இங்க வந்தாங்கனாக்கா, அவங்களுக்கு ஏதாவது பப்ளிக் கன்வீனியன்ஸஸ் இருக்கான்னு பார்க்கறதில்ல. இது வந்து இன்னைக்கு நீங்க எல்லாருமே சொல்றாங்க, ஆட்டோ டிரைவர்லாம் இருக்காங்க. எங்க பாரு பப்ளிக் டாய்லெட்ஸ் எங்க இருக்கு? என்ன குவாலிட்டில இருக்கு? இந்த ஈஸ் ஆஃப் லிவிங் இஷ்யூஸ் என்ன பொறுத்தவரைக்கும், ஒரு அரசியல் கட்சி ஈஸ் ஆஃப் லிவிங் இஷ்யூஸ பேசி, இந்த ஐடியாலஜி எல்லாம் விட்டுட்டு, அத மட்டும் சால்வ் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு பெரிய வரவேற்பு இருக்கும்.